எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வீட்லயே ரொம்ப ஹெல்தியா செய்யக்கூடிய ஒரு பீஸா. இதுல நம்ம மைதாவோ, ஈஸ்ட்டோ எதுவுமே சேர்க்க போறதில்ல. இட்ஸ் 100% மேட் வித் ஹோல் வீட் ஃப்ளார். சுத்தமான கோதுமை மாவுல 2 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் உப்பு. இதை போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த இதில் நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா சாஃப்டாக இதை மாவை நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு பசங்க வச்சுட்டோம். இது மேலே நம்ம கொஞ்சம் ஆயில கிரீஸ் பண்ணிச்சுக்கணும். அப்போ ட்ரை ஆகாது. இப்போ இந்த டவ்வை நம்ம ஒரு 20 நிமிஷம் இப்படி மஷ்லின் கிளாத் போட்டு மூடி வச்சிடுவோம். அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா உப்பி மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு இதை வந்து 2 ஹாஃபாக நம்ம இப்போ டிவைட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த நான் பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து சரி பாதி எடுத்து அதை இப்படி வந்து நல்லா திக்காக திரட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இந்த மாவில் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோர்க்கை வச்சு நல்லா இதை வந்து போக் பண்ணி விட்டுறணும். ஸோ உங்களுக்கு இந்த ஏர் அவுட் ஆகிடும். ஸோ மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பேஸ் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த திரட்டி வச்ச அந்த மாவை தவாவில் போட்டு 2 சைடும் ஹாஃப் பேக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பீஸா வந்து கன்வென்ஷன் மோட் உள்ள ஓவன்லேயும் இன்னொரு பீஸா வந்து தவாலையும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம இதில் வந்து டாப்பிங்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம இன்ஸ்டன்ட் பீஸா சாஸை இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நான் இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இதை நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம இப்போ வந்து டாப்பிங் சேர்க்கணும். இதில் நான் கொஞ்சம் ஆனியன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதை இதுக்கப்புறம் இதில் நம்ம மொசரல்லா சீஸ் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம சீஸை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை கவர் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளேமை
சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது ஃபார் த நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் அப்படியே இது வந்து குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சுருக்கோம். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் இதை நம்ம இப்போ வந்து வச்சுருக்கோம் ஃபார் த நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நான் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங்கும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிப்பேன். இது உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட்ஸ் ரியலி சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பேஸுன்னு. ஹாப்பி குக்கிங். இப்போ நம்ம தவாவில் பண்ண அந்த பீட்சாவும் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இட்ஸ் ரியலி லுக்கிங் குட் அண்ட் டேஸ்டிங் குட். ஹாப்பி குக்கிங்.